ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பேசிட்டு வந்துட்டுருக்கோம். போன வீடியோவில் நம்ம ஃப்ளிட்டிங் அப்படின்ற விஷயத்தை பற்றி பேசணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒய் டூ ஓல்டர் உமன் லைக் யங்கர் கைஸ், ஏன் வயசான பெண்களுக்கு யங்கர் கைஸை பிடிக்குது, சின்ன பசங்களை பிடிக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஒய் டூ உமன் லைக் யங்கர் மேன், இது ஒரு சாதாரணமான கேள்வி மாதிரி தெரியலாம். ஒய் டூ அண்ட் ஓல்டர் உமன் வாண்ட் டு டேட் அ யங்கர் கை, ஏன் ஒரு வயசான லேடி வந்து யங்கரான பையனை டேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இல்லாட்டி அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. வாட் மேக்ஸ் a woman fancy a boy who is younger than her by a decade? ஸோ அவங்களோட 10 வயசு குறைஞ்ச ஒரு பையனோட வந்து டேட்டிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபேண்டஸியை எது கிரியேட் பண்ணுது யோசிச்சு பாருங்கள். டீப்பர் ரீசன்ஸ் ஒய் a woman in her 30s or 40s may seek a relationship with a man in his 20s. ஸோ நிறைய டீப்பரான ரீசன்ஸ் இருக்குது ஏன் ஒரு 30 வயசோ இல்லை 40 வயசுலேயோ இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து 20 வயசா பையனை வந்து விரும்புகிறாங்க அப்படின்றதுக்கு இந்த வீடியோவில் நம்ம 10 ரீசன்ஸ் ஒய் ஓல்டர் உமன் லைக் யங்கர் மேன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 10 ரீசன், முக்கியமான ரீசன்ஸ் ஏன் ஓல்டர் உமன் லைக் யங்கர் மேன் அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம். இது வரைக்கும் நம்ம மென்ஷனோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாயிண்ட் 1, மென் ஹேர் ஏஜ் மே நாட் பி அஸ் அட்ராக்டிவ். அவங்க வயசில் இருக்கக்கூடிய ஆண்கள் அட்ராக்டிவாக இருக்க மாட்டாங்க. டைம் இஸ் நாட் கைண்ட் டு எவ்ரி ஒன். நேரம் எல்லாத்துக்குமே கைண்டாக இருக்கிறதில்ல. Wrinkles and beer bellies are just some of the obvious signs of aging that can add years to a man's look. ஸோ அந்த முகத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள், இந்த தொப்பை, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஒரு வயசானவனே இன்னும் வயசானவனை காட்டுறதுக்கு இது பண்ணுது. A woman may date a younger man if she feels that men of her age are not as attractive or handsome anymore. ஸோ ஒரு பொண்ணு ஏன் யங்கர் மேனை டேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க அந்த வயசில் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட வயசில் இருக்கக்கூடிய ஆண்கள் அட்ராக்டிவாக இல்லை ஹேண்ட்ஸமாக இல்லை, இனிமேல் அவங்க ஹேண்ட்ஸமாக இருக்க போகிறதில்ல அப்படின்றத நினச்சி கூட பண்ணலாம். ஒன் மைட் திங்க் திஸ் இஸ் யூஸ்வலி ஒன்லி த கேஸ் வென் அன் ஓல்டர் மேன் சீக்ஸ் அவுட் அ யங்கர் உமன், பட் திஸ் கான்செப்ட் ஒர்க்ஸ் போத் வேஸ். ஸோ வயசான ஒரு ஆண் பார்த்திங்கன்னா ஒரு யங்கர் உமனை வந்து தேடுவார், அவங்க மேலே காதல் கொள்வாங்க. ஸோ இது வந்து இந்த கான்செப்ட் வந்து 2 சைட்லேயும் ஒர்க் ஆகலாம், ஆண்களுக்கும் ஒர்க் ஆகும், பெண்களுக்கும் ஒர்க் ஆகும். ஓல்டு உமன் கேன் பி அட்ராக்டட் டு யங்கர் men பிகாஸ் தே ஆர் இன் their பீக் ஃபிசிக்கல் கண்டிஷன்ஸ். ஓல்டு உமன் வந்து யங்கர் மென் மேலே அட்ராக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம், அப்போ தான் அந்த யங்கர் பாய்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட பீக் ஃபிசிக்கல் கண்டிஷனில் இருப்பாங்க, ஃபிசிக்கல் கண்டிஷனோட உச்சத்தில் இருப்பாங்க. பாயிண்ட் 2, ஷீ ஹாஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரிலேஷன்ஷிப். அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். An older woman will be more relationship experienced than a younger lover. ஸோ அவங்களோட சிறு வயசு காதலரை விட இவங்களுக்கு வந்து அதிக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் லவ்வில், ரிலேஷன்ஷிப்பில். திஸ் மேக்ஸ் த woman ஃபீல் மோர் கேப்பபிள் ஆஃப் ஹேண்டிலிங் த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் அ ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸை இவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்க, இவங்க தான் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை கொடுக்கும். A young guy without a lot of experience may also not mind the woman taking charge in the relationship. ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு யங்கர் கை பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு வந்து அந்த ஓல்டர் உமன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்போட சார்ஜ் எடுத்துக்கும் போது எதுவும் கவலைப்பட மாட்டாங்க, அவங்க டாமினண்ட்டாக மாறினாலும் அவங்க கவலைப்பட போகிறதில்ல. ஹேர் அடிஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் பெட்ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் விச் கேன் பி அன் எக்ஸைட்டிங் ட்ரா ஃபார் த யங்கர் மேன். ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போதே அவங்களோட பெட்ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ யங்கர் கை இதுக்கும் எக்ஸைட்டிங்காக தான் இருப்பாங்க. திஸ் கேன் பி a win-win சுச்சுவேஷன் ஃபார் போத். ஸோ இது பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே ஒரு வெற்றின்ற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு டாமினன்ஸ் கிடைக்கும் பெண்களுக்கு, ஆண்களுக்கு அவங்களோட பெட்ரூம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. பாயிண்ட் 3, she is able to take the lead in the bedroom. A woman in her 30s or 40s could be married but living separately, divorced or never married but be in and out of many relationships. ஸோ ஒரு 30 வயசு இல்லைனா 40 வயசில் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா ஒன்று கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகிருக்கலாம், இல்லை தனியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாம் டிவோர்ஸ் ஆகாமையே, இல்லைனா கல்யாணமே பண்ணிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லைனா நிறைய ரிலேஷன்ஷிப்லேருந்து இன்னும் அவுட் ஆகிட்டு இருந்திருக்கலாம். The woman is likely to have had much more experience in the bedroom than her younger lover. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பெண்ணுக்கு பார்த்திங்கன்னா பெட்ரூமில் அந்த யங்கர் லவரோட அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். She already knows what she wants and can therefore be considered a wise and valuable teacher. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்றது தெரியும். ஸோ அதை வச்சு அவங்க கன்சிடர் பண்ணிக்கிட்டு ரொம்ப வயசான ஒரு வேல்யூபிள் டீச்சராக அந்த யங்கர் கைக்கு இருப்பாங்க. ஷீ கேன் மோல்ட் ஹிம் இன்டு எக்ஸாக்ட்லி த கைண்ட் ஆஃப் லவர் ஷீ வாண்ட்ஸ் ஹிம் டு பி. ஸோ இவங்க வந்து இந்த ஆண் எப்படிப்பட்ட லவராக அவங்களுக்கு வேணுமோ அதை ஈஸியாக மோல்ட் பண்ணி சரி பண்ணிக்குவாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிப்பாங்க, அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிப்பாங்க. There are no insecurities and the fear of not living up to
not living up to expectation is transferred from the older woman to the younger guy. ஸோ பெண்கள் வந்து ஒரு நார்மலான ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும், அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். பட் ஒரு யங்கர் கையோட டேட் பண்ணும்போது அந்த இன்செக்யூரிட்டி அந்த பொண்ணுகிட்டேருந்து அந்த சின்ன பையனுக்கு போயிடும். she is able to take those insecurities and transform them into learning experience. ஸோ அவங்க இது வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில் இருந்துட்டு அந்த இன்செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக மாற்றிப்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி. பாயிண்ட் 4, மெனி மென் அட் ஹர் ஏஜ் ஆர் மேரிட் ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப். ஸோ அந்த குறிப்பிட்ட வயசில் அவங்களுக்கு ஏற்ற வயசில் இருக்கக்கூடிய ஆண்கள் பார்த்திங்கன்னா ஒன்று கல்யாணம் இருக்கும், இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. லேக் ஆஃப் சாய்ஸ் கேன் பி எ ரியல் ஹிண்டரன்ஸ் ஃபார் அ உமன் இன் ஹர் லேட் 30s and 40s. ஸோ இப்படி ஒரு லேக் ஆஃப் சாய்ஸ் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அஃப்கோர்ஸ் கீழே தான் இறங்கி வருது. மோஸ்ட் மென் ஆஃப் தர் ஏஜ் ஆர் எய்தர் மேரிட் இன் அ ரிலேஷன்ஷிப் ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் டேட்டிங். ஸோ இந்த குறிப்பிட்ட வயசில் இருக்கக்கூடிய ஆண்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெருசாக ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, இல்லை கல்யாணம் ஆகிருக்கும் அவங்களுக்கு ஏற்கனவே, இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, புதுசாக டேட்டிங் போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். பீப்புள் ஆஃபன் என்டர் ரொமான்டிக் ஆர் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்ஸ் அவுட் ஆஃப் கன்வீனியன்ஸ். ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஒரு கன்வீனியன்ஸ் இல்லாமல் ஒரு லைஃப் சைக்கிள்லேருந்து வெளியே வர்றதுக்காக மட்டுமே புதுசாக ஒன்றை தேடுவாங்க. ஸோ அந்த இது இவங்களுக்கு செட் ஆகாது. ஓல்டர் உமனுக்கு இந்த ஒரு கேட்டகரி செட் ஆகாது. தி டேட் தேர் கோ-ஒர்க்கர்ஸ், கிளாஸ்மேட்ஸ் ஆர் பீப்புள் தே மீட் கேரிங் அவுட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தேர் டெய்லி லைஃப். ஸோ இப்படி இருக்க ஓல்டர் உமன் பார்த்திங்கன்னா டேட் பண்ணுறதுக்கு கோ-ஒர்க்கர்ஸையும் கிளாஸ்மேட்ஸையும், இல்லை அவங்க லைஃப்பில் எப்போவுமே இருக்கக்கூடிய அடிக்கடி மீட் பண்ணக்கூடிய ஆட்களை டேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஷி மைட் நாட் ஃபைண்ட் எனி வேரியபிள் ஆப்ஷன்ஸ் அண்ட் கோ லுக்கிங் ஃபார் அ யங்கர் கை இன்ஸ்டெட். ஸோ இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இவங்க இப்படி இருக்கக்கூடிய கோ-ஒர்க்கர்ஸ், கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மேரீடாக தான் இருப்பாங்க, கொலீக்ஸ் எல்லாருமே. ஸோ அதனால தான் அவங்க அவுட் ஆஃப் பாக்ஸில் வந்து யங்கர் காய்ஸை டேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பாயிண்ட் 5, she wants to feel young again. இது ரொம்ப முக்கியமான விஷயம். when a woman dates a younger guy, she is exposed to life that she would have virtually forgotten about. ஸோ ஒரு யங்கர் காயை வந்து ஒரு ஓல்டர் உமன் டேட் பண்ணும்போது ஒரு ரியல் வேர்ல்டுலேருந்து அவங்க வெளியே போகிற மாதிரி ஒரு ஃபேண்டசி வந்து க்ரியேட் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ரியல் வேர்ல்டில் அவங்க வயசு 40னா ஒரு யங்கர் பாயோட இருக்கும்போது அவங்களுக்கு வயசு குறைஞ்ச மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. த பிளேஃபுல் ரொமான்டிக் அவுட்டிங்ஸ் அண்ட் யூத்ஃபுல் லவ் can make her feel like she is reliving her 20s. ஸோ ஒரு பிளேஃபுல்லான ரொமான்டிக்கான அவுட்டிங்ஸு, அந்த யூத்ஃபுல் லவ் வந்து அவங்கள வந்து இன்னும் திரும்பவும் இன்னொரு முறை ஒரு 20 வயசுக்கு கொண்டு வந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. The presence of a younger man will also keep a woman in touch with the latest trends and help her becoming swangier. ஸோ ஒரு யங்கர் மேனோட இருக்கும்போது அந்த ட்ரெண்ட்ஸ், அந்த லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸு அவங்க ஈஸியாக புரிஞ்சுப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களும் மாறுவாங்க. பாயிண்ட் 6, she enjoys the thrill of dating a younger guy. அந்த த்ரில்லை அவங்க விரும்புகிறாங்க. everyone likes to let off some steam after working hard or being stuck in a rut. எல்லாருக்குமே ஒரு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு ரிலீஃப் வேணும், இல்லை ஒரு லைஃப் சைக்கிள்லேருந்து வெளியே போகணும்னு எதிர்பார்ப்போம். Society still expects women to settle down into their domestic roles by a certain age. சொசைட்டி எப்போவுமே பெண்களை வந்து ஒரு வயசுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு வரையறையை வச்சுருக்கு. இது நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, மேலை நாடுகளில் கூட இப்படி தான் இருக்குது. There are many ways of doing this and one of them is to do something taboo like getting involved with a younger man. ஸோ இதை வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி தாட் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதை விட இதை தவிர்த்து அவங்க தப்புன்னு சொல்கிற விஷயத்த செய்யணும், டேபுன்னு சொல்கிற விஷயத்த நம்ம அதை உடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருந்துகிட்டே இவன் ஏன் இப்படி சொல்கிறான், அதை நம்ம செஞ்சு தான் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தாட் வரணும். ஸோ அதில் ஒன்று தான் பார்த்திங்கன்னா இன்வால்விங் வித் யங்கர் மேன். The elusive nature of having a relationship with a younger man can attract an older woman who is looking for something that will thrill her and completely change her life. ஸோ இப்படி நேச்சுரலாக ஒருத்தங்க வேணான்னு சொல்கிற விஷயம், ஒரு தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு யங்கர் மேனோட அவங்க போகும்போது ஓல்டர் உமனுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு த்ரில் கிடைக்குது. அந்த த்ரில் அவங்க லைஃபையே கூட சேஞ்ச் பண்ணலாம், லைஃப் ஸ்டைலையும் மாற்றும். பாயிண்ட் 7, she likes taking charge of financial matters in the relationship. ரிலேஷன்ஷிப்பில் இருக்க ஃபினான்ஷியல் மேட்டர்ஸை அவங்க சார்ஜ் எடுத்துக்கணும்னு பார்க்குறாங்க, அப்படி கூட அவங்க நினைக்கலாம். Depicted in popular culture as being more financially stable and independent than their younger male partners. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலரான எல்லா கல்ச்சர்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 30 வயசு 40 வயசில் இருக்கவங்க ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அவங்களுக்கு இருக்கும், அவங்க யங்கர் பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மேல் பார்ட்னர்ஸ்க்கும் இருக்கிறத விட. This is because the woman presumably has worked for many years in the
அஸ் இன் அ ஹெல்த்தியர் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன். ஸோ இவங்க முன்னாடி பாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, நிறையா விஷயம் அது தெரிஞ்சிருக்கும், நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அவங்க வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் கொண்டு வந்து விட்டுருக்கும். தி செகண்ட் கோஸ் பேக் டு த நோஷன் ஆஃப் டேக்கிங் த லீட். ஷீ ஹேஸ் மோர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பவர் செக்ஷுவலி, சோஷியலி அண்ட் ஃபினான்ஷியலி. ஸோ அது திருப்பியும் டாமினன்ஸை தான் கொண்டு வந்து அந்த லீடை காட்டுறது, டாமினன்ஸை தான் காட்டுது. ரிலேஷன்ஷிப்பில் ஹேண்டில் பண்ணக்கூடிய பணங்களை, ஃபினான்ஷியலான விஷயங்களை இவங்க தான் லீட் எடுத்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஈக்குவலாக ஒரு மேரேஜ் பண்ண தன்னோட வயசில் இருக்க ஒரு ஆண்கிட்ட இருக்கும்போது அது கிடைக்காது. ஏன்னா அந்த ஆண் தான் வந்து ஃபினான்ஷியலாக அவங்கள பார்த்துப்பாங்க, அந்த எல்லா டிசிஷனும் அவங்க தான் எடுப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இதுவும் ஒரு விஷயமா இருக்கும் யங்கர் மேனோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு. 8 பாயிண்ட். யங்கர் கைஸ் ஆர் மோர் ஃபன். சிங்கிள் men in their 30s and 40s can be burdened by many responsibilities. 30 வயசு 40 வயசு இருக்கக்கூடிய ஆண்கள் பார்த்திங்கன்னா பல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், அதை அவங்க தோல் மேலே தூக்கிட்டே சுற்றுவாங்க ஒரு பேர்டன் மாதிரி. Men in their 20s have fewer things to worry about, which can make them for more fun loving. ஸோ அந்த 20 வயசில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறதுக்கு, நினைக்கிறதுக்கு, சிந்திக்கிறதுக்கு கம்மியான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து அதிகமாக ஃபன் லவர்ஸாக இருப்பாங்க. யங்கர் men are more willing to go out for that midnight pizza without worrying about waking up early the next day. ஸோ யங்கர் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா லேட் நைட்டில் வெளியே போகிறோம், லேட் நைட்டில் படத்துக்கு போகிறோம், இல்லை எங்கேயாவது கடைக்கு போகிறோம், சாப்பிடணும்னு அந்த பொண்ணு நினச்சாலும் கூடவே அவங்க போவாங்க. ஸோ காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சு வேலைக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி ஒரு கவலை இல்லாமல். ஸோ பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த லேட் நைட் அவுட்ஸ், இந்த கல்யாணத்துக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஸோ ஒரு ஓல்டர் காய் பார்த்திங்கன்னா காலையில் நம்ம வேலைக்கு போகணும் சீக்கிரம், அதனால நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. யங்கர் காய்ஸ்க்கு இதை பற்றி எந்த கவலையுமே இருக்காது. A younger man will also be relatively less occupied on a day-to-day basis. ஸோ டே-டு-டே பேசிஸில் யங்கர் மேன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்கியபைடாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அதிகமாக வேலை இருக்காது. பாயிண்ட் 9. The younger guy brings excitement back to the bedroom. Dating a younger guy can spice things up in bed. ஸோ ஒரு யங்கர் காயை வந்து லவ் பண்ணும்போது பெட்ரூம் விஷயத்தில் ரொம்ப ஸ்பைசியான விஷயங்களை நடைபெற ஹெல்ப் பண்ணும் அந்த பெண்களுக்கு. A woman who is just stepped out of a loveless marriage may feel to need get her groove back into bedroom. ஸோ ஒரு காதலே இல்லாத, அன்பே இல்லாத ஒரு கல்யாணத்துலேருந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்க திருப்பியும் அந்த சந்தோஷத்தை எல்லாம் பெட்ரூமுக்கு கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. It is true that sleeping with a significantly younger partner is a different experience. It's not necessarily always better. ஸோ அது எப்போவுமே பெட்டராக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, எப்போவுமே பெட்டராக இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. பட் இது சிக்னிஃபிகண்ட்லி யங்கர் மேனோட இருக்கும்போது ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அவங்களுக்கு. யங்கர் மேன் ஆஃபன் ஹேவ் மோர் ஸ்டாமினா அண்ட் மே பி மோர் willing to experience sexually than older men. ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாமினா அதிகமாக இருக்கும் யங்கர் கைஸ்க்கு. அப்புறம் ஓல்டர் மேன் பார்த்திங்கன்னா வேணாம் போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுவாங்க. ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கல்யாணம் இருக்குன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் யங்கர் மேனுக்கு அப்படி இல்லை. பாயிண்ட் 10. ஷீ இஸ் ஃபீடிங் ஹர் ஈகோ அண்ட் ப்ரூவிங் தட் ஷீ ஸ்டில் அட்ராக்டிவ். அவங்களோட ஈகோக்கு அவங்களே ஃபீட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்க இப்போ இந்த வயசானாலும் அட்ராக்டிவாக தான் இருக்கேன் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக பண்ணுறாங்க. An old woman may look forward to dating a younger man because it passively feeds her ego and self-esteem. ஸோ முன்னாடி பார்த்து நம்ம 9 பாயிண்ட்ஸையும் விட இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வயசாகிடுச்சினாலே அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு என்ன சொல்கிறது, வயசாகிடுச்சு நம்மளை யார் பாப்பா இந்த மாதிரியான ஒரு தாட் வந்திருக்கும். ஸோ இப்படி ஒரு ஆண் வந்து சின்ன பையனை பார்க்கும்போது அவங்க வந்து இது பக்கம் ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வரணும்னு நினைக்கும் போது, இல்லைனா அவங்களை கரெக்டாக பார்க்கும்போது அவங்களுக்கு அது ரொம்பவுமே பெருமையான ஒரு விஷயமாக பார்ப்பாங்க. அவங்களோட செல்ஃப் எஸ்டீமுக்கும் அவங்களோட ஈகோக்கும் ஃபீட் பண்ணுற மாதிரியான விஷயம் இது. Knowing that she can easily attract a guy many years younger than her will make her feel more beautiful. ஸோ ஒரு அவங்களோட வயசை விட ரொம்ப சின்ன வயசில் இருக்க பசங்களை கூட அட்ராக்ட் பண்ண முடியும் நம்மளால் அப்படிங்கும்போது அவங்க வந்து அவங்களோட அழகு வந்து இன்னும் அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க. நான் இன்னும் அழகாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வரும். A woman in her late 30s or 40s will obviously feel flattered when a man who is decade younger compliments her appearance. ஸோ 30 வயசு இல்லை 40 வயசில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு வந்து ரொம்ப வயசு சின்ன பையன் ஒரு 10 வயசு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் வந்து அவங்களோட அப்பியரன்ஸை பற்றி, அவங்களோட வெளிப்புற தோற்றத்தை பற்றி காம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் தான் கொடுக்கும். இந்த வீடியோவில் நம்ம பார்த்த எல்லா பாயிண்ட்ஸையும் சம்மரியில் பார்த்துருவேன். men at a her age may not be as attractive. ஸோ அவங்க அந்த வயசில் இருக்கக்கூடிய ஆண்கள் அட்ராக்டிவாக இருக்க மாட்டாங்க. she has more relationship experience. ஸோ அவங்களோட ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை
அதை ஒரு டாமினன்ஸாக மாற்றி இந்த புது ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வரணும்னு நினைப்பாங்க. ஷீ இஸ் ஏபிள் டு டேக் த லீட் இன் த பெட்ரூம். ஸோ அவங்க ஒரு லீட் எடுக்கலாம் பெட்ரூமில் அப்படின்னு யோசிப்பாங்க. மெனி மென் அட் ஹர் ஏஜ் ஆர் மேரிட் ஆர் இன் அ ரிலேஷன்ஷிப். அவங்களுக்கு தகுந்த வயசில் இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, இல்லைனா கல்யாணம் ஆகிருக்கும். ஷி வாண்ட்ஸ் டு ஃபீல் யங் அகைன். அவங்களுக்கு திரும்பவும் யங்காக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கலாம். ஷி என்ஜாய்ஸ் த த்ரில் ஆஃப் டேட்டிங் எ யங்கர் கை. அந்த த்ரில் அவங்களுக்கு பிடிக்கலாம். ஷி லைக்ஸ் டேக்கிங் சார்ஜ் இன் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் மேட்டர்ஸை லீட் எடுத்து சார்ஜ் எடுத்து பார்த்து நினைக்கலாம். யங்கர் கைஸ் ஆர் மோர் ஃபன். சின்ன பசங்க எப்போவுமே ஹாப்பியான பசங்க, அவங்க தான் ஃபன். த யங்கர் கை பிரிங்ஸ் எக்ஸைட்மெண்ட் பேக் டு பெட்ரூம். ஷீ இஸ் ஃபீடிங் ஹர் ஈகோ அண்ட் ப்ரூவிங் தட் ஷீ இஸ் ஸ்டில் அட்ராக்டிவ். அவங்க இந்த வயசானாலும் இன்னும் அட்ராக்ட் பண்ணுறக்கூடிய அட்ராக்டிவான ஒரு அப்பியரன்ஸில் தான் இருக்கும் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த விதமான டவுட்டாக இருந்தாலும், எந்த டாபிக் நம்ம பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் அதை வந்து கமெண்ட்டில் போடுங்க. அதை வந்து வெரிஃபைடான ஒரு டேட்டிங் அட்வைஸரோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டோ அந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு வீடியோவாக பேசுவோம்.